தன்னோட நிலத்திலேயே தன் சொந்த பந்தம் இறந்ததை தன் கூலிக்காக வேலை செய்ய போகும்போது என்னோட நண்பனோ சகோதரனோ என்னோட ரிலேஷன் யாராவது ஒருத்தர் இறந்து கிடக்கிறத நானே என் கண் கூட தோண்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிது. இந்த ரைஸ் வாட்டர் வாஷ் பண்ணால் அது ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது. எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கனைஞ்சி கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 days அதை விட்டுறணும். அப்படியே அது கொஞ்சம் புளிச்சிரும். ஆனால் அந்த ஸ்மெல் கொஞ்சம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கண்டினியூஸாக 7 days பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்ல ஹேர் ஃபால்லாம் சூப்பராக எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு என் ஏஜுக்கே. ஓகே, ஸோ உங்களோட ஹெல்த் ட்ரிங்க் அந்த மாதிரி தான் வச்சுருக்கீங்களா? உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இதை நான் கண்டிப்பாக எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணுவேன். டயட் இல்லை, எனர்ஜி ட்ரிங்க் பாது எடுத்துக்குவேன். கருவேப்பிலை, நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணிட்டு நான் குடிப்பீங்க. ஸோ அது ஹேருக்கு நல்லா ரொம்ப நல்லது. அது ஹேருக்கும் நல்லது. சுகர், டயபெட்டிக். வெந்தயம் சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நைட்டில் ஊற வச்சுட்டு அப்படியே காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்கில் அந்த வெந்தயம் தண்ணியோடு சாப்பிட்றணும். கொஞ்சம் ஏஜிங் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். உங்களோட ஹேர் ஸ்கின் பற்றிலாம் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா எப்போதுமே ஃபேமிலியில் எல்லாருமே எப்போ பார்த்தாலும் அழகாக இருக்காங்க. ஸோ அதனால குட்டியாக வரும். உங்களோட ஸ்கின் ரொட்டீன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா மார்னிங் அண்ட் நைட்? இல்லை, பெருசாக ஸ்பெஷலாக ஒன்றும் கேர்லாம் எடுக்கிறது இல்லை. நைட்டில் மட்டும் படுக்கும்போது இந்த அலோவேரா ஜெல் போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே பண்ணிக்க மாட்டேம்மா. நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுவீங்க. ஓகே, அப்படிதான். ஹேருக்கு கொஞ்சம் கேர் எடுப்பேன். அது கூட இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிது. அப்போ தான் கொஞ்சம் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். அது இல்லாமல் இப்போ இந்த ரைஸ் வாட்டர் வாஷ் பண்ணால் நல்ல எஃபெக்ட் இருக்குன்ட்டு சொன்னாங்க. கோஸ்டார்ஸ்லாம் சொன்னாங்க. நானும் யூடியூப்லலாம் பார்த்தேன். அது ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அப்போ நானும் ட்ரை பண்ணுங்க. எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது இல்லை, அது ஒன்றும் இல்லை. நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா பனைஞ்சி கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 days அதை விட்டுறணும். அப்படியே அது கொஞ்சம் புளிச்சிரும். ஆனால் அந்த ஸ்மெல் கொஞ்சம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு ஆரஞ்சு தோல் எல்லாம் பீல் பண்ணி அதில் போட்டு வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. அது 2 days விட்டுட்டு தான், அன்னைக்கே பண்ணக்கூடாது. 2 days விட்டுட்டு அது ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். வாஷ் பண்ண ஹேராக இருக்கணும். அதில் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா ரூட்லலாம் படுற மாதிரி அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அது 5 நிமிஷத்தில் ட்ரை ஆகிடும். திருப்பியும் அந்த ஒரு பாட்டில்னா அந்த ஒரு பாட்டில் கணக்கு ஒரே டைமில் போட முடியாது. ஃபுல்லாக இதாகிடும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் அது போட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு திருப்பி இப்படி போகும்போது வரும்போது அந்த லன்ச் டைமில் கொஞ்சம் சாயந்தரம் அப்படி போட்டுட்டு ஒரு அந்த டே ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு வெறும் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணணும். ஷாம்பு. ஆமாம். சூப்பர். அந்த மாதிரி கண்டினியூஸாக 7 days பண்ணணும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிக்கலாம். நல்ல ஹேர் ஃபால்லாம் சூப்பராக எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. சூப்பர். என் ஏஜுக்கே. அப்போ உங்கள் ஏஜுக்குலாம் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அந்த மேக்கப் நீங்கள் ரொம்ப லைட் மேக்கப் தான் போடுறீங்க. ஆனாலுமே ஃபுல் டே மேக்கப் போட்டு இருக்கிறது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி அது இருக்கும் ஃபுல் டே மேக்கப் போட? பழகிடுச்சு. ஆலோ தவிர மற்ற ஸ்கின்க்கு நீங்கள் என்ன பெருசாக கேர் பண்ணிப்பீங்கம்மா? அதுதான் சும்மா அந்த மாய்ஸ்சரைசர் தான். அதுதான் போடுவேன். அது மார்னிங்கில் போடுவேன். சன்ஸ்க்ரீன் ஒரு 1 or 2 times போடலாம். நான் எதுவுமே ரெகுலராக பண்ண மாட்டேம்மா. பண்ணுவேன். ஒரு திடீர் மூடு வந்துடுச்சுன்னா இதே வேலையாக இருக்கிறது. இல்லைன்னா அப்படியே ஒன்றுமே மாய்ஸ்சரைசர் தான் மார்னிங்கில், நைட்டில் ஜெல் அலோ. ஸோ சினிமான்னு வந்துட்டாலே கண்டிப்பாக பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பிகாஸ் இப்போ சின்ன பசங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் பிபி ஏறிடுது. ஸோ நீங்கள் எப்படி அந்த இப்போ நெகட்டிவ்லாம் ஹேண்டில் பண்ணி இப்போவும் பாசிட்டிவாகவே இருக்கீங்க? இல்லை, நெகட்டிவ்னு நம்ம நினச்சாதாம்மா நெகட்டிவ். எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் லைஃபு எல்லாருக்குமே. சின்ன குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களே கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு லைஃப் ஸ்டைல். இல்லை, அதனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நெகட்டிவ் அப்படின்ட்டு தனியாக ஒரு பெரிய நெகட்டிவாக இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் நடந்ததில்லை. சின்னதாக ஏதாவது இருக்கும். அது அப்பப்போ அப்படியே அதை கிராஸ் பண்ணி வந்துட வேண்டியது தான். ஓகே, ஸோ உங்களோட ஹெல்த் ட்ரிங்க் அந்த மாதிரி தான் வச்சுருக்கீங்களா? உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இதை நான் கண்டிப்பாக எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணுவேன். டயட் ஏதாவது மெயின்டைன் பண்ணுறீங்களா? இல்லை, எனர்ஜி ட்ரிங்க் பாது எடுத்துக்குவேன். பட் இன்னொன்று இந்த ஹேர் கேர் கேட்டப்போ அதுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா கருவேப்பிலை, நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணிட்டு நான் குடிப்பீங்க. ஸோ அது ஹேருக்கு நல்லா ரொம்ப நல்லது. அது ஹேருக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது.
சூப்பர். அதனால் அந்த ட்ரிங்க்கு டெய்லி காலையில் எடுப்பேன். டெய்லி காலையில் ஆமாம். அப்புறம் இந்த வெந்தயம் நைட்டில் ஊற வச்சுட்டு சீரகம் தனியாக ஊற வச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. சுகர் டயபெட்டிக்கு. அதனால ஒரு தடவை சொன்னாங்க வெந்தயம் ஊற வச்சு சாப்பிடும். எப்போவோ நான் சொல்லுறது ரொம்ப வருஷம் முன்னாடி. ஓகே. அப்போலேருந்து அது அப்படியே ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. வெந்தயம் ஊற வச்சு என்ன பண்ணுவீங்க? அந்த இல்லை வெந்தயம் சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நைட்டில் ஊற வச்சுட்டு அப்படியே காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்கில் அந்த வெந்தயம் அந்த தண்ணியோடு சாப்பிட்றணும். ஓகே. அதே மாதிரி சீரக தண்ணி, சீரகமும் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அந்த வாட்டரையும் ரெண்டுமே ஃபில்டர் பண்ணி ஓகே. அதுதான் எம்டி ஸ்டமக்கில் டெய்லி காலையில் குடிப்பேன். ஓகே. ஸோ டயபெட்டிக்ஸ்க்கு அது ஹெல்ப் அது பண்ணுமா? கண்டிப்பாக வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் இது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்டமக் க்ளீன் பண்ணும். ரொம்ப நல்லது, அது குட் ஃபார் ஹெல்த். சூப்பர் சூப்பர். ஸோ கம்மிங் பேக் டு உங்களோட இதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ஸ்கின்னுக்கோ என்ன இதை மெயின்டைன் பண்ணல, இதை மட்டும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஏஜிங் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தாங்களா? இல்லை, அதுக்கு நான்லாம் ஒன்றும் ட்ரைலாம் பண்ணல. சரி, நேச்சுரல் நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இதே கொஞ்சம் வருஷம் முன்னாடி எல்லாரும் எங்கே தான் இருந்தோம். உங்கள் ஏஜ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். உங்கள் ஏஜில் நாங்களும் நல்லா தான் இருக்கோம். கண்டிப்பா. இப்போ நீங்க நல்லா தான் இருக்கீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். இந்த ஏஜுக்கு நான் நல்லா தான் இருக்கேன். பட் நீங்க கேட்டீங்கல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஏஜே தெரியாம இருக்க கடைசி வரைக்கும். அப்படி யாராவது ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். கண் மேல ஏன்னா இந்த லேஷ் ஐ எல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால தலை இப்பெல்லாம் தலை குளிக்கும் போது எண்ணெய் வைக்கிறனோ நான் வந்து கண்ணுக்கு மேல இந்த ரெப்பையில எல்லாம் வந்து விளக்கெண்ணெய்